வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என் வீட்டு பக்கத்தில் இருக்க கார்டனை ரெக்கார்ட் பண்ணேன். இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஒரு தேனி ஒரு பூ மேலே உட்காந்து தேன் குடிச்சிட்ருக்கு. அதோட தேனியோட பின்னங்கால், அதாவது இன்டர்லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இன்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி துகள் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுதான் போலன் கிரெயின்ஸ், அதான் மகரந்த துகள்கள்னு சொல்லுவாங்க. இந்த தேனி அதுவாகவே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. எப்படி அது எப்படின்னா, போலான் பேஸ்கெட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது ஒர்க்கர் பீயில் மட்டும் வேலைக்கார தேனி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த வேலைக்கார தேனி என்ன பண்ணுன்னா, மேல் ஃப்ளவர்ஸில் மட்டும்தான் போலன் கிரெயின்ஸ் இருக்கும், நெக்டார் இருக்கும். நெக்டார்னால் வேறு ஒன்றும் இல்லை, மலர் தேன்னு சொல்லுவாங்க. அது மேல் ஃப்ளவர்ஸ் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர்ஸை கொஞ்சம் கம்மியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த போலன் கிரெயின்ஸையும் நெக்டார்ஸையும் சேர்த்து அரைச்சி கூட்டில் இருக்க லார்வா கொண்டு குயின் முதல் இதுதான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அதை பீ பிரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது மூலமே நடக்குன்னா, போய் எடுக்க போகும்போது உடம்புலையும் அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாமே உடம்புல அதோட ஏர் எல்லாமே ஒட்டிக்கிட்டு இன்னொரு பூக்கு போகும்போது அது இருக்கிற உடம்பு ஒட்டிருக்க எல்லாமே ஒரு ஃபீமேல் ஃப்ளாருக்கு போயிடுச்சு. ஒரு நெக்டார்ஸ் எடுக்குதுன்னா அந்த ஃபீமேல் ஃப்ளார் விழுந்து அந்த ஃப்ளார் ஃபெர்டில் ஆகி காய் உருவாகுது. நம்ம வீட்டுக்கு வர முக்கால்வாசி காய்கறிகள் இந்த மாதிரி தேனீக்கள் மூலயமா தான் பாலினேஷன் ஆகி இதான் வருது. இதை தான் நம்ம பாலினேஷன் சொல்லுவோம். அதாவது மகரந்த சேர்க்கை. நம்ம சாப்பிட்ற அரிசி, தேங்காய் முதற்கொண்டு இதில் தான் நம்ம பாலினேஷன் ஆகி உருவாகுது. ஸோ ஸ்டே வித் நேச்சர்.